அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் டிடிவி தினகரனுக்கு இடமில்லை. நத்தம் விஸ்வநாதன். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்காக தொடர்ந்து அதிமுக, திமுக போன்ற கட்சிகள் தற்போதைய பணிகளை தொடங்கிவிட்டது. தென் தமிழகத்தில் அதிமுகவிற்கு செல்வாக்கு இல்லை. அதிமுகவின் செல்வாக்கு குறைந்துவிட்டது. அதற்கு காரணம் முக்குளத்தூர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா போன்றவர்கள் நீக்கப்பட்டதுதான் என கூறப்பட்டு வருகிறது. இதை சரி செய்வதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்தார்கள். மேலும் திமுக கூட்டணியில் முக்குளத்தூர் சமுதாயத்தைச் சேர்ந்த கட்சிகளான முக்குளத்தூர் புலிப்படை, மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் போன்ற கட்சிகள் இடம்பெற்றுவிட்டது. எனவே இதை சரி செய்ய வேண்டும் என்றால் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை கொண்டு வர வேண்டும் என பலர் கூறி வருகிறார்கள். ஆனால் அதிமுகவின் முக்கிய தலைவர்களோ தென் தமிழகத்தில் அதிமுகவின் முக்கிய தலைவர்களாக முக்குளத்தூர் சமுதாயத்தைச் சேர்ந்த திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார், விஜயபாஸ்கர் என ஒரு பட்டாளமே உள்ளோம். அப்படி இருக்கும் பொழுது எதற்காக நாம் பயம் கொள்ள வேண்டும்? நாம் தொடர்ந்து இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பை பெறுவோம் என குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் போன்றவர்கள் அதிமுக கூட்டணியில் உள்ளார்களா என்ற கேள்விக்கு ஓபிஎஸ், டிடிவி தினகரன் போன்றவர்களுக்கு அதிமுக கூட்டணியில் இடம் இல்லை. எங்களது கட்சியின் பொதுச் செயலாளர் இதனை தெளிவுபடுத்திவிட்டார். நாங்கள் எப்பொழுதுமே எங்கள் கட்சிக்கு துரோகம் இழைத்தவர்களை மன்னிப்பதாக இல்லை. மேலும் மதுரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தின் பொழுது இதை எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் தெளிவாக அறிவித்து விட்டார். ஓபிஎஸ்க்கு இந்த கட்சியில் இணைவதற்கான எந்தவிதமான தகுதியும் இல்லை. இந்த கட்சியை அழிக்க நினைத்தவர் ஓபிஎஸ், கட்சியின் துரோகி என அறிவித்து விட்டார். எனவே ஓபிஎஸ்க்கு இந்த கூட்டணியில் இடம் இல்லை. அதேபோன்று அமமுகவின் தலைவர் டிடிவி தினகரன் இந்த கூட்டணியில் தான் இருந்து வருகிறேன் என தொடர்ந்து கூறி வருகிறாரே என்ற கேள்விக்கு டிடிவி தினகரனுக்கும் இந்த கூட்டணியில் இடம் இல்லை. இவர்கள் இருவரையும் எக்காரணத்தை முன்னிட்டும் அதிமுக கட்சிக்குள்ளோ அல்லது அதிமுக கூட்டணிக்குள்ளோ இணைக்க மாட்டோம் என நத்தம் விஸ்வநாதன் கூறியிருந்தார். அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்களோ என்டிஏ கூட்டணியில்தான் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் உள்ளார்கள் என தொடர்ந்து அழுத்தம் திருத்தமாக கூறி வருகிறார். மேலும் இது பற்றி டிடிவி தினகரனிடம் கேள்வி எழுப்பிய போது, நாங்கள் என்டிஏ கூட்டணியில் உள்ளோம், அதிமுக கூட்டணியில் உள்ளோம் என்று நாங்கள் கூறவில்லை. திமுகவை எதிர்க்கும் சிந்தனை உள்ள, திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒத்த சிந்தனையுள்ள அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்துத்தான் இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளது. 18வது மக்களவைத் தேர்தலில் இருந்துதான் நாங்கள் என்டிஏ கூட்டணியில் உள்ளோம். அதிமுக தான் தற்பொழுது வந்துள்ளது. அவர்கள் எங்களை இல்லை என்று கூறுவதை நாங்கள் ஏற்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தெளிவாக கூறிவிட்டார், நாங்கள் இந்த கூட்டணியில் உள்ளோம் என்று. மேலும் கூட்டணி தொடர்பான அறிவிப்பின் பொழுதே நான் அந்த கூட்டத்திற்கு வரவில்லை என்றாலும் கூட அதற்கு வாழ்த்து தெரிவித்திருந்தேன். அதை அமித்ஷா பகிர்ந்து கொண்டுள்ளார். அப்படி இருக்கும் பொழுது கூட்டணி தொடர்பான அதிகாரம் அமித்ஷாவிடம்தான் உள்ளது, நத்தம் விஸ்வநாதனிடம் இல்லை. நத்தன் விஸ்வநாதன் போன்றவர்கள் எடப்பாடியை மகிழ்விப்பதற்காக ஏதாவது பேசுவார்கள். அதையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாங்கள் இந்த கூட்டணியில் தொடர்கிறோம். எங்களுக்கும் இந்த கூட்டணியில் இடம் ஒதுக்கப்படும். வேண்டுமென்றால் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் இதற்கான விடை கிடைக்கும் என குறிப்பிட்டிருந்தார். மேலும் அதிமுக கூட்டணியில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை எப்பாடுபட்டாவது இணைக்கவே கூடாது என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இதைத்தான் ஓபிஎஸ் அவர்களும் சமீபத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில், நான் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி அறிவிப்பின் பொழுது என்னை அழைப்பார்கள் என எதிர்பார்த்தேன், ஆனால் அழைக்கவில்லை. இது எனக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருந்தது என அமித்ஷா மீது உள்ள மன வருத்தத்தை ஓபிஎஸ் அவர்கள் கொட்டி தீர்த்திருந்தார். இதுபோன்ற சூழ்நிலையில்தான் ஓபிஎஸும் தொடர்ந்து நாங்கள் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கின்றோம் என கூறி வருகிறார். ஆனால் அதிமுகவின் நிர்வாகிகள் ஓபிஎஸ்ஐயும் டிடிவி தினகரனையும் நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இணைத்துக் கொள்ளவே மாட்டோம் என தொடர்ந்து கூறி வருகிறார்கள். நன்றி.